39 சீட் குறைஞ்சபட்சம் கேட்கணும். ஒரு ராஜ்யசபா சீட்டு ப. சிதம்பரத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸோடு போனால். பட் இந்த இது அத பிளாக் பண்றதுக்கு தான் நேத்தைக்கு இன்னொரு வேலையே நடந்திருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிபதி மேல இதுல போடுறதுக்கு பிரியங்காவையே கூட்டிட்டு போயிருக்காங்க. அது மிகப்பெரிய எதிர்விளைவை உருவாக்கும். அதாவது கமல்நாத் போன்றவர்கள், நான் மத்திய பிரதேஷ்ல தோக்கறதுக்கு காரணமே உதயநிதியுடைய சனாதன பேச்சு தான். பிஜேபி வந்து அத பேசுது. இப்ப பீகார் எலக்ஷன்ல ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் பேசினதை எடுத்து மோடி சுட்டிக்காட்டினார். ஸோ திமுகவோடு இருப்பது காங்கிரஸுக்கு அகில இங்க 10 சீட்டு வாங்கினா வெளியில 30 சீட்டு குறையுது. அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் ராகுல் காந்திக்கு 40 எம்பி நமக்கு மொத்தமா வருது. ஒரு 10 எம்பின்னு இன்னைக்கு இந்த நிமிடம் வரை அவர் அதுக்கு குடுக்கல. நாளைய தினம் கேரளா தேர்தல்ல இந்த முடிவுகள் வருகிறது. உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கேரளாவுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. அதோடைய ரிசல்ட்டுக்கு பிறகாக காங்கிரஸ் சேருகிறது என்று வந்தால் தவேகா காங்கிரஸ் 2வது பிரதான கட்சியாக 70, 80 சீட்டு கூட்டணியாக வெல்ல முடியும். 100 சீட்டு 100லேருந்து 120 அதிமுக வந்து கிட்டத்தட்ட 2011 மாதிரி திமுக 3வது இடத்திற்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.